ஹலோ வைஸ் வணக்கம் மக்களே. பிக் பாஸோட டே 70யோட எபிசோட் ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா விஜய் சேதுபதி வராரு. வந்தோடனே உள்ளே போகிறாங்க. உள்ளே போனோடனே கண்டஸ்டன்ட் கிட்டேலாம் பேசிவிட்டு நீங்கள் வந்துட்டு கேப்டன்சி டாஸ்க் விளையாடிருந்தீங்களா, விளையாடுனதுலேயே இது வரைக்கும் அந்த டாஸ்க்லேயே வந்துட்டு அதுதான் சூப்பர் டாஸ்க், நல்லா இருந்துச்சு, ஆடியன்ஸும் நல்லா லைக் பண்ணாங்க, அதனால நீங்களும் அதை பார்க்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு குறும்படம் மாதிரி போடுறாங்க. செம்ம ஃபன்னாக இருக்குது. ஆளாளுக்கு போய் ஒளிஞ்சிக்கிறது, சண்டை போட்டுன்னு பிடிச்சது, விக்ரம் ஆதிரையெல்லாம் வந்துட்டு செம்மையாக ஃபன் பண்ணது, அரோரா அது பண்ணது எல்லாத்தையுமே வந்துட்டு சொல்கிறாங்க. அப்புறம் ஆதிரை விழுந்தாலும் அது ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டதுக்காக ஆதிரையை பாராட்டுறாங்க, அரோராவை பாராட்டுறாங்க, செம்மையாக பண்ணியிருந்தீங்க எல்லான்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் அதுக்கெல்லாம் வந்துட்டு எல்லாரும் கருத்து சொல்லி இது பண்ணிகிட்ருக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த கேஸ் விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க. யார் 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 கொடுத்தது, யார் ஜெயித்தாங்க, யார் தோத்ததுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்கன்ற மாதிரி கேட்டு இது பண்ணிகிட்ருக்குறாங்க. அப்போ ஆதிரை வந்துட்டு எஃப்ஜே மேலே கொடுத்த கேஸ் பற்றி விசாரிச்சுட்ருக்காங்க. எஃப்ஜே வந்துட்டு இந்த மாதிரி அவர் வந்துட்டு ஏன் நீங்கள் இது பண்ணீங்க அப்படின்ற மாதிரி சேதுபதி கேட்டுட்ருக்க, ஆனால் அது வந்துட்டு என்னை வந்து ப்ளேம் பண்ணி இது பண்ணுற மாதிரி தெரிஞ்சிச்சு, அதனால தான் வந்துட்டு நானே அதை ஒத்துக்கிட்டேன், திரும்பவும் அதை பற்றி பேசக்கூடாதுன்ட்டு தான் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்குறாங்க. அப்போ ஒரு விஷயம் சொல்கிறாங்க. எஃப்ஜே வந்துட்டு என்கிட்ட இந்த மாதிரி சொன்னாங்க, அது ரொம்பவே தப்பு, ஆதிரை பற்றி நான் வந்துட்டு அவளை பற்றி சொன்னேன்னா அவளோட கெரியரே எல்லாம் போயிடும் அப்படின்ற மாதிரி சொன்னாருன்னு சொல்ல, அதை கேட்டவுடனே நீங்கள் யார் சார் அவங்க கெரியர் இது பண்ணுறது டிசைட் பண்ணுறதுக்குன்ற மாதிரி சேதுபதி கோவமாக திட்டி விட்டுறாரு. அதுக்கப்புறம் பிரேக் விடுறாங்க. அப்போ அரோரா கிட்ட செம்மையாக ஃபைட் பண்ணுறாரு எஃப்ஜே. நீ எதுக்கு இதெல்லாம் சொல்லிகிட்ருக்க, நான் அங்கேயே பேசி அட்ரஸ் பண்ணி முடிச்சிட்டேன், நீ எதுக்கு இங்கே வந்து அதை பற்றியெல்லாம் சொல்லிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே செம்ம பிரச்சனையாகுது. கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிறாங்க. ஆதிரை இத்தனைக்கும் கவனிச்சிட்டு அமைதியாக இருக்கிறாங்க. அப்புறம் விஜய் சேதுபதி வந்துட்டு என்ன எஃப்ஜே, அவங்க வந்துட்டு என்கிட்ட என்ன பேசணும்னு நீங்கள் தான் முடிவு பண்ணுவீங்களா, நீங்கள் யார் அதெல்லாம் முடிவு பண்ணுறதுக்குன்ற மாதிரி செம்மையாக சேதுபதி கேட்குறாரு. அரோரா வந்துட்டு ஆதிரைக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணல, முக்கியமாக உங்களுக்காக தான் அவங்க பேசியிருக்காங்க, அது ஏன் உங்களுக்கு நல்லது சொன்னாலே புரியவே மாட்டேங்குது, ஏன் அப்படி புரிஞ்சுக்காமல் நடந்துக்கிறீங்க அப்படின்ற மாதிரி செமையாக கோவப்பட்டு திட்டி இது பண்ணுறாரு. உங்ககிட்ட பேசியே வீண் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்புறம் யாரெல்லாம் நாமினேஷனில் இருக்கிறாங்களோ நிற்க வைக்கிறாங்க. தனித்தனியாக எல்லாரையும் ஒருத்தரியாக சாண்ட்ரா, வினோத், சபரி அப்படின்ட்டு எல்லாரையும் சேவ் பண்ணிக்கிட்டே வராங்க. ஃபைனலாக எஃப்ஜே அண்ட் வியானா இருக்கிறாங்க. யார் இப்போ வெளியே போவாங்கன்னு நிறைய பேர் எஃப்ஜேவும் சொல்கிறாங்க, வியானாவும் சொல்கிறாங்க. அப்படி வந்துட்டு ஃபைனலாக இங்கே இவர் வந்துட்டு வியானாவை காமிக்கிறாங்க. வியானா ஹாப்பியாக எழுந்திரிச்சிடுறாங்க. அப்புறம் எல்லாரையும் ஹக் பண்ணி சரி நான் போயிட்டு வரேன்ற மாதிரி எல்லாருக்கும் சந்தோஷமாக பாசிட்டிவாக பேசுகிறாங்க. அப்புறம் எத்தி க்ரோசரி முன்னாடி போனோன்னே வந்துட்டு கேப்டன் அமித் வந்துட்டு அந்த ஷீல்ட் மாதிரி கொடுக்குறாரு. அதை பார்த்து சந்தோஷமாக தேங்க்யூன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் பிக் பாஸ் வந்துட்டு நடுவில் வந்துட்டு கார்டன் நடுவில் நிற்க வச்சு நீங்கள் வந்து தைரியமாக வந்துட்டு தலை நிமிர்ந்து உங்களோட வாக்கை நடந்து போங்க இங்கேருந்து, ஆல் த பெஸ்ட்டுன்ற மாதிரி பிக் பாஸ் சும்மா பாசிட்டிவாக சூப்பராக சொல்கிறாங்க. அப்புறம் வியானாவும் வந்துட்டு இவங்களெல்லாம் பாட்டு பாட சொல்லி செம்மையாக டான்ஸ் ஆடி சந்தோஷமாக இது பண்ணிவிட்டு அவங்களோட வீர நடையை அந்த ஷீல்டை எடுத்துக்கிட்டு அப்படியே வெளியே சந்தோஷமாக போகிறாங்க. அப்புறம் அங்கேருந்து ஸ்டேஜுக்கு போனோடனே சேதுபதி கிட்ட பேசிவிட்டு அவங்களுக்கான ஏவி போடுறாங்க. சந்தோஷமாக எங்கேயோ நான் மிஸ் பண்ணிட்டேன் சார், லாஸ்ட் 2 வீக்ஸ் கொஞ்சம் சரியாக விளையாடலன்றதை ஒத்துக்கிறாங்க. அடுத்ததாக உள்ளே போய் பேசலான்னு உள்ளே போனோடனே எல்லாேருக்கும் ஒவ்வொரு அட்வைஸ் பண்ணுறாங்க. எல்லோரும் நல்லா விளையாடுங்க, சூப்பராக பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லி முடிச்சுட்டு பாசிட்டிவாக வந்துட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அடுத்ததாக இது முடிஞ்சவுடனே திவ்யா வந்துட்டு ஒரு விஷயத்தை அட்ரஸ் பண்ணுறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, சாண்ட்ராக்கா பேசணுன்ற மாதிரி சொல்ல சாண்ட்ரா எங்கேருந்து தான் மாட்டிக்க போகிறோமோன்னு பயந்துக்கிட்டு நான் போகணுன்னு சொல்லிட்டு இப்போ என்ன தான் உனக்கு பிரச்சனை, அவளுக்கு என்ன தான் பிரச்சனை, நான் பீரியட்ஸ் ஆகிட்டேன்னு சொல்கிறேன்ல, அறிவு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. வினோத் வந்துட்டு ஒரு நிமிஷம் தானே சொல்கிறாங்க, நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க, ஒரு நிமிஷம் கேட்டுட்டு போயிருக்கலாம்ன்ற மாதிரி வினோத் சொல்ல, அந்த ஆள் வீட்லையெல்லாம் பொம்பளைங்க இல்லையா, அந்த ஆளுக்கு எதுவுமே தெரியாதா, எதுக்கு இப்படி பண்ணுறான், அப்படி இப்படின்னு புரிஞ்சிக்கவே மாட்டானா, அப்படி இப்படின்னு ரொம்ப மோசமாக கத்துறாங்க. இதனால் வந்துட்டு எல்லாருமே கடுப்பாயிட்டு சாண்ட்ராக்கு அகெயின்ஸ்டாக தான் இருக்கிறாங்க. சாண்ட்ரா அப்படியே நாடகம் போடுறாங்க. என்னால் முடியலன்னு தானே வந்துட்டேன், அவள் என்ன நாடகம் போட்டிருக்கான்னு சொல்கிறாங்க. அப்புறம் திவ்யா வந்துட்டு நான் எந்த இதுவும் பண்ண விரும்பல, நான் எதுவும் வந்துட்டு அவங்க நினைக்கிற மாதிரி அவங்க எதுக்காக இப்படி பண்ணுறாங்கன்றது எனக்கு தெரியல, நான் அவங்களை இன்டைரக்டாகவும் டைரெக்டாகவும் எதுவும் இது பண்ணல, அவங்கள அதை புரிஞ்சுக்கிறாங்க,
உண்மையை சொல்லணும்னா நான் அவங்கள பற்றி எங்கேயுமே தப்பாக கூட பேசல. அவங்க ஏன் பேசலன்னு சொல்லி தான் வருத்தப்பட்டனே தவிர மற்றபடி வேறு எதுவும் இல்லை. இது பாருக்கே தெரியுன்ற மாதிரி சொல்லி விட்டுறாங்க. ஆனால் அப்படியே சாண்ட்ரா வந்துட்டு அப்படியே சீன் போட்டு என்ன உங்களுக்கு பிரச்சனை அப்படி இப்படின்னு கிச்சனில் நின்று கத்திட்டு அப்படியே சீன் போட்டுக்கிட்டு வெளியே போயிட்டு டோர்கிட்ட நின்று அப்படியே உட்காந்துக்கிட்டு அப்படியே சீன் போட்டுட்டு அழுதுட்டு கிடக்குறாங்க அப்படியே ஓவராக. அப்புறம் பாரு போயிட்டு அவள் இப்படி பண்ணா, அவள் அப்படி பண்ணா, நான் வெளியே போகணுன்னு தான் பண்ணா அப்படி இப்படின்னு பாருக்கிட்ட வந்துட்டு வத்தி வச்சுட்ருக்காங்க சாண்ட்ரா. சும்மாவே என்னென்னத்தையும் இவங்களா கற்பனை பண்ணிக்கிட்டு ஒரு பக்கம் இங்கே அடுத்ததாக வந்துட்டு யாரெல்லாம் வந்துட்டு நாமினேஷனில் வந்துட்டு தப்பிச்சாங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு அந்த இன்சூரன்ஸ் ஜாக்கெட் வந்துட்டு கொடுத்து அதை வந்துட்டு சொல்ல சொன்னாங்க. அப்போ சாண்ட்ராவையும் கூப்பிட்டுட்டு திவ்யா வந்துட்டு அந்த டாஸ்க் லெட்டர் படிக்கிறாங்க. இன்சூரன்ஸ் எடுத்தும் பாதுகாப்பாக இருந்தோம் அப்படின்ற மாதிரி அந்த ஜாக்கெட் போட்டுக்கிட்டு யாரெல்லாம் வந்துட்டு நாமினேஷனில் தப்பிச்சு வந்தாங்களோ அவங்கெல்லாம் போட்டுட்டு அதை சொல்லி முடிக்கிறாங்க. அதோட எபிசோட் முடியுதுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே.